நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிறந்த இசையமைப்பாளரும் பின்னணி பாடகருமான கேஜே யேசுதாஸ் அவர்களை பற்றி தான். கேஜே யேசுதாஸ் பின்னணி பாடகராக மற்றும் இசையமைப்பாளராக நம் அனைவரின் மனதையும் கவர்ந்தவர். கேஜே யேசுதாஸ் கான கந்தர்வன் என அனைவராலும் போற்றப்படக்கூடிய மனிதர். கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால இசை பயணத்தில் கர்நாடக இசை பாடல்கள், ஆன்மீக பாடல்கள், மேலும் சினிமா பாடல்கள் என ஏறக்குறைய 80,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி இசை உலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்து வராரு. கேஜே யேசுதாஸ் 8 முறை தேசிய விருதுகளையும் 43 முறை மாநில விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இதுவரை இத்தனை தேசிய விருதுகளை வேற எந்த பாடகரும் வாங்கலை. இது தவிர பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன்னு பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இவர் இந்திய மொழிகள் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், ரஷ்யா போன்ற வெளிநாட்டு மொழிகள்லையும் பாடியிருக்காரு. பஞ்சாபி, அசாமி, கொங்கனி, காஷ்மீரி மொழியிலையும் பல பாடல்கள் பாடியிருக்காரு. 2006ஆம் ஆண்டு சென்னையில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரே நாளில் 4 தென்னிந்திய மொழியில் 16 திரைப்பட பாடல்களை பாடி சாதனை படைத்த ஒரே இந்திய திரையிசை பின்னணி பாடகர் கேஜே யேசுதாஸ். இவருடைய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ 1999ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பாரிஸில் நடந்த அமைதிக்கான இசை நிகழ்ச்சியில் இசை மற்றும் அமைதிக்கான சிறந்த சாதனைகள் என்பதற்காக கௌரவ விருது வழங்கினாங்க. இசையுலகில் அவர் செய்த பங்களிப்பை பாராட்டி இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்வர்ண கைரளி யேசுதாஸ் விருது வழங்கப்படுகிறது.